தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டேயும் ஃபீட்பேக் கேட்டிருந்தோம், சஜஷன் கேட்டிருந்தோம், கமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம். அதில் திருச்சியை சார்ந்த ஒரு நண்பர் ரொம்ப ஆர்வமாக பலவித தகவலை கொடுத்தாரு. அதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நிறையா கொடுக்காதீங்க. உங்களுடைய MST iCore 2.0 மட்டுமே போதுமானது. நான் அந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் உங்கள் சேனலை 6 மாதமாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதனால் நம்மளும் அதான் சொல்கிறோம், நம்ம MST iCore 2.0வில் பேசிக் வெர்ஷன், அதாவது ஃபண்டமெண்டல் வெர்ஷன், அடிப்படையாக நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜியில் எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் உள்ள ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பாருங்கள், இப்போ போடுற லாஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்கள். எந்த மாற்றமும் இந்த டிஃபால்ட் ட்ரேடிங் செட்டப்ஸில் கிடையாது. எதுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா, காலத்துக்கு தகுந்தால் போல் சில எக்ஸ்ட்ரா அப்டேட்டை கொடுத்து தான் ஆகணும். ஆக்சுவலி அவர் சொல்கிறது போல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது இந்த ஃபஸ்ட்டு பை, செகண்டு செல்லு, ஃபஸ்ட்டு செல்லு, செகண்டு பை, 4 லைன் வந்துடுமா. அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டு அவ்வளோதான் வைக்கணும். ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே. இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் மட்டும்தான் நம்மளுடைய MST iCore 2.0. அது ஸ்டாட்டிக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம சைஸ் மட்டும் மாற்றிக்கலாம். எனக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வேணும், என்ன டார்கெட் வேணுங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நம்மளுடைய MST iCore 2.0ங்கிறதுலாம். அப்போ இது என்ன, தேர்ட் பை ஜோன், இதுவும் MST iCore 2.0வில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அதுக்கு அடுத்தபடியாக கொடுத்தது என்னென்னா, இந்த இடத்துல டைனமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இது டே டைம் ஃப்ரேமில் சில பேர் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, 4 ஹவர்ஸில் சில பேர் ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் நம்முடைய ஸ்டாட்டிக் ஜோன் இன்ட்ராடேயில் தானே அதிகமாக ஒர்க் ஆகுது, ஸ்டாட்டிக் ஜோனில் போட்டோம்னா வரலையேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம இன்ட்ராடேலையும் ஒர்க் ஆகும். பாருங்கள், 30 மினிட்ஸில் வைக்கிறேன், ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்கள். அதே இடத்துல கிடச்சிருக்கு. டே டைம் ஃப்ரேமில் வச்சாலும் நமக்கு ஒர்க் ஆகும். எங்கே போய் நமக்கு செல்லு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கிட்டே நமக்கு செல்லு கிடச்சிருக்கு. டே டைம் நமக்கு அந்த இடத்துல போயிட்டு அங்கேயே ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்முடைய MST iCore டிஃபால்ட் சிஸ்டமே ஒர்க் ஆகுது. அப்போ இருந்தாலும் நமக்கு அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் நம்ம அவருக்கு மரியாதை கொடுக்குற வகையில் நம்ம சொல்கிறது, MST iCore 2.0 அப்படின்னா இப்படி தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் என்பது தகவலை நம்ம அவர் மூலயமா எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். சரிங்க, இப்போ நேற்று என்னாச்சு, நம்முடைய பேங்க் நிஃப்டிக்கு நேற்று நம்ம 2 கால் கொடுத்தோம். ஒரு கால் செல் கால் கொடுத்தோம், இன்னொரு கால் பை கால் கொடுத்தோம். பை கால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆக்டிவேட் ஆகிரும். செல் கால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்முடைய ப்ரீமியம் குரூப்பில் 44,000க்கு கீழே நம்ம என்ன பண்ணோம், செல் கால் கொடுத்தோம். அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ண சொன்னோம். இந்த இடத்துல பாருங்கள், அதுவும் பாருங்கள், நான் அங்கே பியரிஷு அப்படிங்கிற கான்செப்டில் அது கொடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல நமக்கு நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே ஃபஸ்ட்டு 55 மினிட்ஸ்லேயே நம்முடைய மிட் பாயிண்ட் கிராஸ் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை கிராஸ் பண்ணவே இல்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு டோஜி ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு R3C பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல R3C கிடச்சிருக்கா. அப்போ இந்த R3Cயை பேஸ் பண்ணித்தான் நான் செல் காலே கொடுத்தேன். அதில் இன்னொரு கான்செப்ட் ஆட் பண்ணி நான் பேரிஷு அப்படின்னு கோடை போட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டரையே வித் த ஹெல்ப் ஆஃப் R3C நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போது இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு R3C புல்லிஷ் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பர்ஃபெக்டான ஒரு டோஜி, 0 டோஜி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் நல்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மறுபடியும் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன்.
இங்கே பாருங்கள், நான் வந்து எந்த செட்டிங்ஸுமே மாற்றலை. செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலே போதும். ஆனால் ஒன்றே ஒன்று மாற்றணும், நீங்கள் மார்க்கெட்டில் அதிகமாக லாஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற காரணத்தினால இந்த நிஃப்டி ஸ்டாப் லாஸு இதில் எல்லாமே என்ன பண்ணுங்கள், டைனி டூ டார்கெட்ஸு கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் மட்டும் என்ன பண்ணுறோம், குறைக்கிறோம். குறைச்சிட்டு இப்போ நான் பார் ரீப்ளே பண்ணுறேன். நேற்று மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ மார்க்கெட் ரன் ஆகுது. ரன் ஆன உடனே மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிடுச்சு. கேப் டவுன் ஆன உடனே நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது கிடையாது. மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தால் பையி, கீழேருந்து மேலே போனால் செல்லு. அது கண்டினியூஸ் கேண்டிலாக முன்னாடி ரெட்டு கேண்டிலாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் மூலயமா எடுக்கணும். இது மட்டும்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தான் அவனுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. பை ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம இங்கே போகிறோம், பையை மட்டும் வச்சுக்கிறோம், செல்லை தூக்கி விட்டுறோம், பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். இந்த எம்ஜிஆர் வந்து மேலே நடுவில் இருந்தார், இப்போ அவர் கொண்டுட்டு போய்ட்டு கீழே போட்டுரும். அதாவது பாட்டம் பிவோட் பாயிண்ட்டாக அவரை மாற்றிடுறோம். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருந்தார், மேலே இருந்தார், மிட் பாயிண்ட்டாக இருந்தார். இப்போ இந்த பைக்கும் செகண்ட் செல்லுக்கும் உள்ள ஒரு மிட் பாயிண்ட்டாக மாறிட்டார். அவ்வளோதான். ஏன் அவரை மாற்றின அந்த இடத்துல அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட்டு இங்கே மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும், இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகும். அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மிட் பாயிண்ட்டு. சரிங்க, அடுத்தபடி பாருங்கள், கரெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. நேற்று மார்க்கெட்டில் அதிகமான மூவ்மெண்ட் இல்லை. நேற்று செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு பாருங்கள். சூப்பராக ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட்டும் அழகான முறையில் கொடுத்துருச்சு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இது என்ன விண்டோஸ், அது இது இல்லை, இதுலேயே விண்டோஸ் இருக்குமே, 4 வியூ அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ஒரே நேரத்துலையே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் காட்டிடுவேன். சரி, இப்போ இதில் போய்ட்டு நான் நிஃப்டி உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து என்ன பார்க்கணும், நிஃப்டி பார்க்கணும். நிஃப்டி என்னாச்சுன்னு பார்த்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்ஷனை பாருங்களேன். நேற்றையும் முந்தா நாளும் பை ஆக்டிவேட் ஆகிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. நேற்றையும் அழகான முறையில் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இந்த கேண்டில் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பக்காவான கன்ஃபர்மேஷன் கேண்டில். நம்மளுடைய ஜோனில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வரதும், இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் R3C பேட்டர்ன் வரதும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு 50 ரூபா, 50 ருபீஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், டைனி 3SL வச்சுக்கலாம். டைனி 3SL வச்சோம்னா நமக்கு லாஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்ததை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது க்ளோஸ், இந்த ரிவர்ஸலுக்கு அப்புறம் தான் எடுக்கிறோம். அப்போ நம்ம டைனி 3SL இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், ஹிட் ஆகாது. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா டார்கெட் ஆட் பண்ணணும் அப்படின்னு எங்கே போகணும், இதில் போகணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸை காட்டுறேன். ரீசெட் செட்டிங்ஸில் காட்டிட்டு பார் ரீப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நமக்கு வந்து லாஸில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கான்னு. இதில் நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போகணும். ஒரே ஒரு மாற்றம் மட்டும், மார்க்கெட்டுக்கு நம்ம கம்மியாக கொடுக்கறதுனால எப்போதும் ஆரம்பத்தில் டைனி 2 வைக்கிறோம். என்ட்ரி கிடச்ச பிறகுனா நம்ம டைனி 3க்கு மாற்றிக்கலாம். இப்போது பார் ரீப்ளே கொடுக்குறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. இது முந்தா நாள் பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள். மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் நம்மளுடைய மிட் பாயிண்ட்லேயே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ கீழே வருது. கரெக்டாக நம்மளுக்கு பையை ஆக்டிவேட் ஆகிடுத்து. இப்போ பையை ஆக்டிவேட் ஆனதுனால செட்டிங்ஸுக்கு போகிறோம். இந்த செல்லை தூக்கி விட்றோம். பையோட டார்கெட்டை மட்டும் எனேபிள் பண்ணுறோம். செகண்டோட செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். ஏன்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ரிவர்ஸ் என்ட்ரிக்கு போகணும். இப்போ அந்த மிட் பாயிண்ட் எனேபிள் பண்ணுறோம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியே பாருங்கள், நேற்றோட லோ என்ன இருக்குது, 19,100
333. நம்மளுடைய மிட் பாயிண்ட் பாருங்கள் 19,335. அப்போ ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்த பிறகு கூட எடுக்கலாம். இதுதான் இந்த இடத்துல பாருங்கள் சூப்பரான ஒரு பேரி ஷார்ட் ரிசீவ் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இங்கே எடுத்திருந்தீங்கன்னா கூட சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். செல் என்ட்ரிக்கு திருப்பி இங்கேருந்து பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக 3 டார்கெட்டு நமக்கு எக்ஸ்ட்ரீம் லோலேருந்து கிடச்சிருக்கு பாருங்களேன். இதுதாங்க நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இது தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கோம், தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா இதை மட்டும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நமக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுக்குற எல்லா மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒரு டூலை நீங்கள் அதிகமான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அதிகமான நஷ்டங்களை நீங்கள் தவிர்க்கலாம். மார்க்கெட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா வெளியே சொல்கிற அளவுக்கு இல்லை. அது அவங்க ப்ராஃபிட் பண்ணி எடுப்பாங்களான்லாம் தெரியல. நம்ம இங்கே லைவாக காட்டுறோம். மக்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான முறையில் நார்த் இந்தியன் மக்கள்கிட்ட குர்கான் அங்கெல்லாம் வந்து காசு கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அந்த லாஸை மனசில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நிறையா நார்த் இந்தியன்ஸ் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான பணத்தை நீங்கள் தான் சம்பாதிக்கணும். மற்றவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு நாள் கவுத்துருவாங்க. இது உண்மை சம்பவம், நடந்து கொண்டு தான் இருக்குது. டெய்லி நம்ம நியூஸ்லேயும் பேப்பர்லையும் படிக்கிறோம். நமக்கு அதிகமான படிப்பினை தரக்கூடிய ஒரு படம் வந்து சதுரங்க வேட்டைங்கிற படம். மக்கள் ஷேர் மார்க்கெட் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணுங்க, அந்த படத்தை பாருங்கள். உங்கள் பணத்தை நம்பி மற்றவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்கிங்க. உங்கள் மேலே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு பின்னாடி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாக மாறும். நன்றி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க. அது போக நம்ம இண்டிகேட்டரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்வைட் ஒன்லியில் போயிட்டு நம்ம இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ணினீங்கன்னா அங்கே லைக்ஸு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா பூஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் தான் எத்தனை பேர் வந்து அந்த பர்டிகுலர் லிங்க் மூலயமா ஆக்டிவேட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். மக்கள் வந்து அந்த லிங்க்கை பார்க்கும்போது என்ன சார் வெறும் 10 பேர் தான் இருக்காங்களா, என்ன சார் வெறும் 23 பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அதை ஓப்பன் பண்ணி அந்த பூஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா அங்கேயே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாக மாறுவதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸு இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இன்னைக்கு கொடுக்குறேன். இது வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன்னு எடுத்துக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா பணம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு ஒரே ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கிங்க. அது எப்படி சார் போனாங்க கோல்டு பீக்கு அப்படின்னா அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் சார்ட்டுக்கு போயிருங்க. இந்த இடத்துல இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கோல்டு பீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும் நிப்பான் இந்தியா கோல்டுன்னு சொல்லி, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். கிளிக் பண்ணோன்னா இது வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இதுலேயும் என்ன பண்ணுறேன், ரீசெட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால நம்மளோட தேர்டு பை ஜோனையும் தேர்டு செல் ஜோனையும் சேர்த்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் எப்போல்லாம் இந்த பை ஜோன் கிட்ட வருதோ அப்போல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு அர்த்தம். புரிஞ்சா? இப்போ நான் ஃபஸ்ட்டு பை ஜோன்லாம் தூக்கி விட்டுறேன். என்ன ஆயிருக்கு பாருங்கள், நேற்று இங்கே கரெக்டாக நேரத்தில் வந்திருக்கு, இது வரைக்கும் மேலே போயிருக்கு. அதாவது 48 ரூபா 25 காசுலேருந்து 48 ரூபா 92 காசு வரைக்கும் போயிருக்கு. இது 48 ரூபாங்கிறது ஒரு 1000 ஷேர் மேலே வாங்கி வைக்க முடியும். ஆனால் இது என்ன பண்ணுங்கள், விற்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேணாம். கீழே வரனா கீழே வராது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்று மார்க்கெட்டு கோல்டு பிஎஸ் பொறுத்த வரைக்கும் கீழே போகவே இல்லை. நான் டே டேஃபரும் வச்சு காட்டுறேன், இல்லை மந்த்லி டேஃபரும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதிகபட்சமாக போனதே 15 ரூபா தான். எங்கே 30 வருஷத்தில் அதிகமாக போனதே பாருங்கள். இது என்ன வருஷம், 2022 42 ரூபா தான். 22லேருந்து 23 முடிய போகுது. 6 ரூபா தான் என்ன இருக்குங்க மேலே போயிருக்கு. அது மாதிரி கீழேயும் போகலை.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 ஷேராக வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா கையில் காசு கிடைக்குதா, ஒரு கோல்டு பீல போய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரிலாம் கிடையாது. நீங்கள் கோல்டாக வாங்கி வச்சிங்கன்னா அதில் வந்து அவன் பித்தளை கலப்பான், அது கலப்பான், இது கலப்பான், செய்கூலி சேதாரம் வைப்பான். நம்ம திருப்பி போய் நம்ம வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கணும், இல்லை பேங்க்கில் போய் வைக்கணும், அதுக்கு இயர்லி ஒன்ஸ் லாக்கர் ஃபீஸ் கட்டணும். இப்படி ஏகப்பட்ட இதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பேஸ்டு. இது கோல்டு ரேட் ஏற ஏற உங்களுக்கு இது ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது எந்த வருஷம் பாருங்கள், இது வந்து 2016. 2016 24 ரூபா இருந்திருக்கு. இன்றைக்கி அது 48 50 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போ உங்களால் முடிய என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இந்த நிஃப்டி பீன்னு ஒன்று இருக்குது, பேங்க் நிஃப்டி பீன்னு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. எப்போலாம் வந்து பேங்க் நிஃப்டி கீழே வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பேங்க் நிஃப்டி பியை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை வாங்கி வச்சுக்கிங்க. இதே போல் பேங்க் நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் 450 ரூபா இருக்குது. உங்களால் முடிய என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு இன்னும் பாருங்கள், திடீர்னு ஒரே நாளையிலேயே எவ்வளோ கீழே குறைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இதெல்லாம் 453 ரூபாயிலேருந்து 470 ரூபா கிட்ட போயிடுச்சு. இது எல்லாம் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். இப்போ 2020 கொரோனா டயத்தில் பாருங்கள் 173 ரூபா கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போயிருக்கு. அப்போ எப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒரு கிராஷிங் நடக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஜீரோ ஆகினதா சரித்திரம் இல்லை. மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஜீரோ ஆகிடுச்சுன்னா நாட்டோட பொருளாதாரமே பாதிச்சிடும். நாட்டையே ஆள முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இண்டிசஸ் இதெல்லாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணி டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக அழகான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் சம்பாதிக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறீங்களா இருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நாளும் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைவதற்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.